வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசியில் அப்டேட் பண்ணியிருக்கிற புது குரூப் 4 சிலபஸ் படி நம்ம சேனலில் ஃப்ரீயாக கிளாஸஸும் டெஸ்ட் சீரிஸும் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா, நேற்றுக்கு நம்ம HCF அதாவது மீப்போவாக்கான ஃப்ரீ டெஸ்ட் வச்சுருந்தோம். இப்போ அதுக்கான கீ ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 15 கேள்விகள். இப்போ ஒவ்வொன்றுத்துக்காக ஆன்சரை பார்ப்போம். HCF ஆஃப் ஃபஸ்ட்டு கேள்வி HCF ஆஃப் 144√A அண்டு 120A. ஓகேங்களா, 144A √A மற்றும் 120A ஆகிய இரு எண்களின் மீப்போவா காண்க. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்பருக்கு மட்டும் இருக்கிற நம்பருக்கு மட்டும் நம்ம மீப்போவா கண்டுபிடிப்போம். 144 120 பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 12வது வாய்ப்பாடில் வரும்னு தெரியுது. ஓகேங்களா, 144 120 12வது வாய்ப்பாடிலே டைரெக்டாக போட்டோன்னா என்ன வரும்? 12 12 144 10 12 120. ஓகேங்களா, அடுத்ததாக இன்னமும் போடலாம். HCFனா இந்த ரெண்டு எண்ணும் ஒரே நம்பரால் வகுப்படுற வரைக்கும் நம்ம போடலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போடுறேன். 6 2 12 10 2 5 2 20. ஓகேங்களா, இதுக்கு மேலே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 6 5 இருக்குது. 6 5 ஒன்றாவது வாய்ப்பாடை தவிர ஃபஸ்ட் டேபிளை தவிர வேறு எந்த வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ ஆன்சர் என்னவா இருக்குன்னா 24. இதுக்கான HCF 24. ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் 2 இருக்குது. 24√Aன்னு ஒன்று இருக்குது, 24Aன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு வருவோம். ஓகேங்களா, இப்போது நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ √Aவுக்கும் நார்மல் ஏவுக்கும் HCF எப்படி கண்டுபிடிக்கிறது? √Aவை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஏவை எப்படி எழுதலாம்னா √A × √A எப்படி எழுதலாம்? இந்த ஏவை நம்ம பிரித்து எப்படி எழுதலாம்? √A × √Aன்னு எழுதலாம். HCF படி பவரில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் எழுதணும். இங்கே √A 2 இருக்குது. ஓகேங்களா, 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது 1 இருக்கிறதால இந்த ஒரே ஒரு √Aவை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, எது கம்மியாக இருக்கோ HCFை பொறுத்த வரைக்கும் எது கம்மியாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். இந்த √Aக்கு இந்த √A, இங்கே ஏ இருக்குங்களா, இந்த ஏவை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? √A × √Aன்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ இங்கே ஒரு √A காமனாக இருக்குது, இங்கே ஒரு √A காமனாக இருக்குது. காமனாக எது இருக்கோ அதுதான் HCF. GCDன்னு கேட்டாலும் அதே தான் ஆன்சர். அப்போது √A இதுதான் காமனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கான்ஸ்டன்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 24. அப்போ √A மட்டும்தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னென்னா 24 √A. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் பி டிவைடட் 62 78 and 109 லீவிங் ரிமைண்டர்ஸ் 2 3 4 ரெஸ்பெக்டிவ்லி? ஓகேங்களா, 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன? பாருங்கள், 62 ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கணும். அப்படி வகுத்தா பேலன்ஸ் 2 தருதான். 78 வகுத்தா பேலன்ஸ் 3 தருதான். 109 வகுத்தா 4 தருதான். அந்த நம்பர் எந்த நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த எண் எந்த எண்ணை கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 62ல் இந்த 62ல் 2 போச்சுன்னா எவ்வளோ? அப்போ 60. அதே மாதிரி 78ல் 3 போச்சுன்னா 75. 109ல் 4 போச்சுன்னா 105. இப்போ இதுக்கான HCFை நம்ம கண்டுபிடிச்சோன்னா அந்த எண்ணை நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 62ல் வகுக்கிறாங்க, வகுக்கும்போது மீதி 2 தருது. அதனால் அந்த மீதியை நம்ம கழிச்சிடுறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 60 75 105 பார்க்கும்போதே நமக்கு 5வது வாய்ப்பாட்டில் வரும்னு தோணுதுங்களா? இப்போ 5வது வாய்ப்பாட்டில் போடுங்க. 12 5 60, 15 5 75, 2 5 10, 1 5 5. இப்போது அடுத்ததாக பாருங்கள், எல்லாமே 3வது வாய்ப்பாட்டில் வரும். ஓகேங்களா, 3வது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா 4 3 12, 5 3 15, 7 3 21. பாருங்கள், அடுத்ததாக 4 5 7. இது மூணுமே எந்த ஒரே வாய்ப்பாட்டில் வராது. ஓகேங்களா, LCMனா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு 1 வர வரைக்கும் போடணும். ஆனால் HCFை பொறுத்த வரைக்கும் 3 நம்பரோ 2 நம்பரோ ஓகேங்களா, லாஸ்ட்டில் இருக்கிறது ஒரே வாய்ப்பாடால் வகுப்படுதான்னு பார்க்கணும். அப்படி வகுப்பட்டால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். ஓகேங்களா, இது மூணுமே ஒரே வாய்ப்பாடில் வகுப்படாது. அப்போ இதோடு நிறுத்திக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இதுக்கு முன்னாடி இருக்கிறத பெருக்குன்னா அதுதான் ஆன்சர். 5 × 3. அப்போ ஆன்சர் 15. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 15. இப்போ நீங்கள் வேணும்னா கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். 15ன்னு கிடச்சிருக்குங்களா? இப்போது இந்த 15 62ஆல் வகுத்து பாருங்கள். 15 62ஆல் வகுத்து பாருங்கள். மீதி 2 கிடைக்குதான்னு பாருங்கள். 4 15 எவ்வளோ? 60. பேலன்ஸ் 2 கிடைக்குதுங்களா? அதே மாதிரி 78 வகுத்து பாருங்கள். 15ஆல் 5 15 75ங்களா? பேலன்ஸ் என்ன கிடைக்குது? அதே 3 கிடைக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி 109 வகுத்திங்கன்னா மீதி 4 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 15. அடுத்த கேள்வி பாருங்கள், இதுவும் எளிமையான ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு நம்பருக்கு மட்டும் HCF கண்டுபிடிங்க. 2 4 8 2 4 8. இதுக்கு HCF கண்டுபிடிச்சோன்னா 4 2 2 2 2 4
4 2 8. இப்போ அடுத்த ஸ்டெப்பை பாருங்கள், 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது. இதை அடுத்த ஸ்டெப் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா 1 2 4 இது 3மே 1வது வாய்ப்பாடை தவிர வேறு எந்த வாய்ப்பாட்லையும் வராது. வெறும் 2 4 மட்டும் இருந்தால் 2வது வாய்ப்பாடில் நம்ம ப்ரொசீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் முன்னாடி 1 இருக்கிறதால இந்த 3ம் ஒரே வாய்ப்பாடில் வராது, 1வது வாய்ப்பாடை தவிர. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டேபிள்லேயே போட்டிங்கன்னா கூட திரும்ப 1 2 4 தான் வரும். 2 × 1 என்ன வரும்? 2 தான் வரும். ஆக மொத்தத்தில் ஆன்சர் என்ன தான் வருது? 2 தான் வருது. நம்பர்ஸ்க்கு 2 வருது HCF. ஓகேங்களா? அடுத்த இப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு வருவோம். பாருங்கள், x² x. HCFை பொறுத்த வரைக்கும் பவரில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? HCFை பொறுத்த வரைக்கும் பவரில் எது கம்மியாக இருக்குது பாருங்கள், இங்கே x², இங்கே x. எது கம்மியாக இருக்குது? எக்ஸ் தான் இருக்கிறதுல பவர் கம்மி. ஏன்னா எக்ஸுக்கு மேலே எதுவுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ x⁴ தான் சிறிய வேல்யூ. அடுத்ததாக ஒய்யை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே y², இங்கே y², இங்கேயும் y². மூணுத்துலேயும் காமனாக y² இருக்குது. அப்போ y² கரெக்டு. ஓகேங்களா? அடுத்த பாருங்கள், ஜெட்டுக்கு வாங்க. Z இருக்குது, Z² இருக்குது, இன்னொரு Z இருக்குது. இப்போ பவரில் எது கம்மி? Z⁴1, அதாவது Z. அப்போது HCF என்ன? 2xy² Z. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி தான் 25 35 45. ஓகேங்களா? இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பார்க்கும்போதே நம்மளுக்கு 5வது வாய்ப்பாட்டில் வரும்னு தோணுதுங்களா? 5வது வாய்ப்பாட்டில் போடுவோம். 5 5 25, 7 5 35, 9 5 45. இதுக்கப்புறம் பாருங்கள், 3மே ஒரே வாய்ப்பாடில் வராது. அப்போ ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்? 5ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? HCF அப்போ வேல்யூ 5 தான். இப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு வருவோம். ஓகேங்களா? HCF வேல்யூ 5 அப்படின்னு கிடச்சிச்சு. இப்போ கான்ஸ்டன்ட்டுக்கு வருவோம். பி இங்கே இருக்குது, இங்கே B² இருக்குது, இங்கே BA இல்லை. ஓகேங்களா? இங்கே B இருக்குது, B² இருக்குது, ஆனால் இங்கே BA இல்லை. மூணுத்துலேயும் காமனாக இருந்தால் தான் நம்ம பவரை கம்பேர் பண்ணி சின்ன வேல்யூ எதுவோ அதை போடுவோம். பட் இங்கே ஒரு இடத்துல BA இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல B கான்ஸ்டன்ட்டே கொடுக்கல. அப்போ B டேர்மே HCF-ஆக இருக்காது. இல்லை இப்போது அப்போ B வராது. அடுத்ததாக Cக்கு போவோம். C⁴4, C⁴5, C⁴3. மூணுத்தில் எது பவர் கம்மி வேல்யூ பாருங்கள்? C⁴3, C³ ஓகேங்களா? அடுத்ததாக Dக்கு வருவோம். இங்கே D³ இருக்குது, இங்கே DA இல்லை. பாருங்க, இங்கே DA இல்லை, இங்கே வெறும் D இருக்குது. இங்கே D³ இருக்குது, இங்கே DA இல்லை. ஓகேங்களா? மூணுத்துலேயும் காமனாக இருந்தால் தான் கம்பேர் பண்ணி HCF எது பவரில் கம்மி வேல்யூவோ அதை எடுக்க முடியும். பட் இங்கே D டேர்மே இல்லை. அப்போ ஆன்சர் என்ன தான் வரும்? 5C³ 5C³. ஆப்ஷன் டி 5C³ என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்கள், ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதாவது GCD. இல்லை GCDனாலும் ஒன்று தான், HCFனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மீ பெரு பொது வகுத்தியை காண்க. அதே மாடல் தான் 21 35. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் HCF எடுங்க. 7வது வாய்ப்பாடில் எடுக்கலாங்களா? 7வது வாய்ப்பாடில் எடுத்தோன்னா 3 7 21, 5 7 35. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் என்ன தான் வரப்போகுது? 7 தான் வரப்போகுது. ஆனால் 7ல் பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. 7xy, 7x² y². இப்போ பாருங்கள், பவரை கம்பேர் பண்ணிடலாம். பவர் வேல்யூ எதில் கம்மியாக இருக்குது பாருங்கள். இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போ என்ன தான் வரும்? கம்மி வேல்யூ தான் HCF-ஆக இருக்கும். அப்போ x தான் வரும். ஓகேங்களா? அடுத்ததாக பாருங்கள், இங்கே y இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போது ரெண்டுத்தில் பவர் கம்பேர் பண்ணால் எது கம்மி வேல்யூ? y. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன தான் வரும்? ஆப்ஷன் ஏ 7xy. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமை தான். எப்பவும் போல் 4 8 16 நம்பருக்கு மட்டும் தனியாக HCF கண்டுபிடிங்க. 4 8 16. ஓகேங்களா? 4வது வாய்ப்பாட்டில் போட்டுடலாங்களா? 1 4 4, 2 4 8, 4 4 16. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ HCF என்ன தான்? 4 தான். ஓகேங்களா? ஆனால் 2 ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஓகேங்களா? இப்போது பவர்ஸை கம்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், P², இங்கேயும் P³, இங்கே P², இங்கே P³, இங்கே P². பவரில் எது கம்மியாக இருக்குது? P². அப்போ P². அடுத்ததாக Qவை கம்பேர் பண்ணுவோம். Q³ Q², என்ன வரும்? அப்போது பவரில் Q² தான் கம்மி, அதனால் Q². அடுத்தது R கம்பேர் பண்ணிடலாங்களா? R² R³ இருக்கிறதுல பவர் வேல்யூ எது கம்மி? R. வெறும் R பவரில் 1 இருக்கிற மாதிரி. அப்போ ஆன்சர் என்ன? 4P² Q² R. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். HCF ஆஃப் x² + 4x - 12 அண்ட் x² - 5x + 66 இஸ். ஓகேங்களா? இதே தான் ஆகியவற்றின் மீப்போவாக காண்க. ஒன்றும் இல்லை, ஃபேக்டரைஸ் பண்ணனா ஆன்சர், காரணிப்படுத்தோம்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். பாருங்கள், x²
-12 இருக்குது ஓகேங்களா. அப்போது -12 வரணும், பெருக்குனா -12 வரணும், கூட்டினா +4 வரணும் ஓகேங்களா. காரணிப்படுத்துவோம்ல அதே தான் இது, அதே கான்செப்ட் தான். பெருக்குனா -12 வரணும், கூட்டினா +4 வரணும். அப்போ என்ன போடலாம், 6 2 12 ஓகேங்களா. +4 வரணும்னா இங்கே மைனஸ் போட்டுடலாம் ஓகேங்களா. ரெண்டுத்தையும் கூட்டினா பாருங்கள், +6 -2 கூட்டினா +4 வரும் ஓகேங்களா. 6 × -2 ஓகேங்களா. 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் பெருக்குனா -12 வருது, கூட்டினா +4 வருது ஓகேங்களா. அப்போது கரெக்டாக இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்னா x + 6 அடுத்ததாக x - 2 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டேர்முக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக செகண்ட் டேர்முக்கு பார்ப்போம். x² - 5x + 6 ஓகேங்களா. அப்போது பெருக்குனா ஓகேங்களா, பெருக்குனா என்ன வரும், 6 வரணும், கூட்டினா -5 வரணும், கூட்டினா -5 வரணும். என்ன போடலான்னா 3 2 6 ஓகேங்களா. கூட்டினா -5 வரணும்னா -3 -2 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுதுங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +6 ஆகிடும் ஓகேங்களா. 3 2 6 ஆகிடும். கூட்டினா -3யும் -2யும் கூட்டினா -5 வந்துடும். அப்போது இதே எப்படி எழுதலாம்னா x - 3 x - 2. நம்ம என்ன பார்க்குறோம், HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCFனா ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்கோ அதுதான் ஆன்சர். அப்போ காமனாக எது இருக்குது, x - 2 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ x - 2 ஓகேங்களா. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான். அடுத்த கேள்வி பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர், இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 ஓகேங்களா. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரொம்ப ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. LCM × HCF = x × y. அதாவது இரு எண்களோட பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, LCMையும் HCFும் பெருக்குனா அதோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இதில் கொஸ்டினில் பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர், இந்த 2 நம்பரோட வேல்யூ 1600 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் LCMோட வேல்யூ 320ன்னு கொடுத்துட்டாங்க. LCMோட வேல்யூ 320ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்குது இந்த HCF வேல்யூ. தென் HCF இஸ் ஓகேங்களா, அவைகளின் மீசிமா. LCM 320 எனில் மீப்போவா காண்க ஓகேங்களா. அப்போது இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸியாக அடிக்கலாம், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சுங்களா. இப்போது 16வது டேபிளில் அடிப்போம். 10 16 160, 2 16 32. திரும்ப இதை அடிச்சோன்னா 1 2 2 5 2 16. அப்போ HCF என்ன வரும், ஆப்ஷன் சி 5 ஓகேங்களா. அடிக்கிறது எளிமையான ஒரு விஷயந்தான் இந்த கணக்கில். அப்போ HCF என்ன வரும், ஆப்ஷன் சி 5 ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், கலை வாண்ட்ஸ் டு கட் ஐடென்டிக்கல் ஸ்கொயர்ஸ் as big as she can form a piece of paper measuring 168 mm by 196 mm. What is the length of the side of the biggest square? கலை 168 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாலை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய, நல்லா கவனிக்கணும், இன்ட்டு என்னென்னா மிகப்பெரிய அளவிலான சமமான, இதுவும் இன்ட்டு தான், சமமான சதுரங்களை வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன. நிறைய பேர் இது HCF டாபிக்னால இந்த கேள்விக்கு HCF போடணுன்னு போட்டுருவீங்க. பட் எக்ஸாமில் ஓகேங்களா, இது LCMல போடணுமா HCFல போடணுமானா 2 இன்ட்டு இருக்குது இந்த கொஷினில். மிகப்பெரிய ஓகேங்களா, HCFனா மிகப்பெரிய ஓகேங்களா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது பெரு ஓகேங்களா. அதனால் பெரியசு அதே மாதிரி சமமானன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த 2 இன்ட்டை வச்சு இதை நம்ம HCFல போடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. இதுவும் ரொம்ப எளிமையான கொஷின். பார்க்குறது தான் கொஷின் இவ்வளோ பெருசு கொடுத்துருப்பாங்க, பட் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். இந்த 2 நம்பருக்கு HCF எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்கள், 2வது வாய்ப்பாடில் போடுறேன். 8 2 16, 4 2 8, 9 2 18, 8 2 16 ஓகேங்களா. இப்போ திரும்பவும் 2வது வாய்ப்பாடில் போடுறேன். என்ன வரும், 4 2 8, 2 2 4 ஓகேங்களா. 4 2 8, 9 2 18 ஓகேங்களா. 42 49 வருது. இப்போ என்ன பண்ணலாம், 7வது வாய்ப்பாடுக்கு போயிடலாங்களா. 7வது வாய்ப்பாடில் போட்டோன்னா 6 7 42, 7 7 49. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது, ஏன்னா 6 7 இருக்குது. 1வது வாய்ப்பாடு தவிர வேறு எந்த வாய்ப்பாட்லேயும் 6 7 ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போ பாருங்கள், இருக்கிறது அப்படியே பெருக்கிப்போம். 2 2 4, 4 7 28 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கிறதால ஆன்சர்லேயும் மில்லிமீட்டர். அப்போ ஆன்சர் என்னென்னா 28 மில்லிமீட்டர் ஓகேங்களா. கொஸ்டின் தான் ஏதோ 3-4 லைனில் இருக்கும், பட் ஆன்சர் ரொம்ப எளிமையான ஒரு ஆன்சர். ரெண்டுத்தையும் HCF எடுத்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும், 28 மில்லிமீட்டர் இல்லை. 10th சம் டைப் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த 10th சம்மும் ஈஸி தான். 18 ஓகேங்களா. இந்த 2 எண்களுக்கான HCF
ஈஸ்ட் எல்சிஎம், அதாவது விகிதம் HCFக்கும் LCMக்கான விகிதம் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். இப்போது இந்த கொஷினை எப்படி அணுகலான்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 12, 18 ஓகேங்களா. இதுக்கு ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிப்போம். பார்க்கும்போதே நமக்கு 6வது வாய்ப்பாடில் வந்து தெரியுதுங்களா பாருங்கள். 2 6 12, 3 6 18 ஓகேங்களா. சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா அப்போ HCF என்ன 6 ஓகேங்களா. ஏன்னா 2 3 அடுத்து வச்சு ப்ரொசீட் பண்ண முடியாது. அதனால் HCF என்ன கிடச்சிருக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக LCM கண்டுபிடிக்கணும். LCMமும் இப்படியே போட்டுக்கலாங்களா. திரும்ப 2வது வாய்ப்பாட்டில் போட்டு 1 3 LCMனா கீழே 1 வர வரைக்கும் போடணும் இல்லை. 6 2 12, 12 3 36. அப்போ LCM என்ன 36. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 6 6 6 6 36. அப்போ ஆன்சர் என்னென்னா 1:6. 10வது கேள்விக்கான ஆன்சர் 1:6 என்பதே சரியான விடை. இல்லை. அடுத்ததாக 11வது கேள்வி பாருங்கள். LCM ஆஃப் X and Y இஸ் Z. இல்லை, நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருந்தோம். என்ன LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா X இன்ட்டு Y, அதாவது இரு எண்களோட பெருக்கற் பலன் தான் என்ன LCM இன்ட்டு HCF ஓகேங்களா. இதுதான் இப்போ அதே தான் கொடுத்துருக்காங்க. LCM ஆஃப் X and Y ஓகேங்களா. LCM ஆஃப் இரு எண்கள், அந்த X and Y என்ற இரு எண்களோட LCM என்ன கொடுத்துருக்காங்கன்னா Zன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. Z. வாட் இஸ் த HCF ஆஃப் X and Y. அப்போ இரு எண்கள் X and Y தான். என்ன கேட்டிருக்காங்க HCF என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை. இந்த HCF இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. பெருக்கல் இருக்கிற இந்த செட் இங்கே போனால் என்ன ஆகிடும் வகுத்தல் ஆகிடுங்களா. அப்போ HCF வேல்யூ என்னன்னா X இன்ட்டு Y டிவைடட் பை Z. அப்போ ஆன்சர் என்ன XY/Z ஓகேங்களா. ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் A XY/Z ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, இரு எண்களோட LCM என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா Zன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இரு எண்கள் X and Y ஓகேங்களா. நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் ஃபார்முலாவில் போட்டிங்கனாலே இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். LCM ஆஃப் 2 நம்பர் இஸ் 432. HCFும் கொடுத்துட்டாங்க, ஒரு எண் கொடுத்துட்டாங்க, இன்னொரு எண்ணை கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, இதுக்கு முன்னாடி போட்ட அதே ஃபார்முலா LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு இரு எண்கள் X and Y. LCM என்ன 432, HCF என்ன 36. ஒரு எண் ஓகேங்களா, ஒன் ஆஃப் த எண், ஒரு எண் எவ்வளோ 108 ஓகேங்களா. இன்ட்டு இன்னொரு எண் ஒய்யை தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது எப்படி போடலாம், ஈஸியாக 36வது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா கூட அடிக்கலாம் ஓகேங்களா. அப்படி அடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் 2வது வாய்ப்பாட்டிலே அடிங்க. இது ஈஸியாக எளிமையாக எப்படி போடலாம்னா 36 2 டைம் பெருக்குனா 72, இன்னொரு டைம் 36 கூட்டினா 108 ஓகேங்களா. அப்போ 3 36 108. இப்போ இந்த 3 எடுத்து 432 அடித்தோன்னா 1 3 3 பேலன்ஸ் 1 13 ஆகிடுங்களா. 4 3 12, திரும்ப பேலன்ஸ் 1 இருக்கும் 13 ஓகேங்களா. இங்கே 12 ஆகிடும், திரும்ப 4 3 12. அப்போ ஆன்சர் என்ன 144. எப்படி வேணாலும் அடிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அப்படியே அடிச்சுக்கோங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இல்லை. அடுத்ததாக பாருங்கள். ஃபைண்ட் த GCD ஆஃப் y³ + 1 and y² - 1. இதே மாடலில் 2 கேள்வி இருக்கும். இந்த கேள்வியும் கடைசி கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலா தான் ஓகேங்களா. இது y³ + 1, அது y³ - 1. ஃபஸ்ட்டு இந்த a³ + b³ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும் ஓகேங்களா. நிறைய முறை இந்த ஃபார்முலா சார்ந்து இந்த HCF LCMல கேள்விகள் வரும். இந்த ஃபார்முலாவை மறக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே a³ + b³ இருக்குங்களா. அப்போ என்ன வரணும்னா a + b ஓகேங்களா. இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரணும். அடுத்தது தான் மாற்றணும், a² - ab + b². பாருங்கள், a³ + b³ங்களா. b³ இங்கே ப்ளஸ் வந்துடணும் ஓகேங்களா. இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ் வரணும், ஆனால் இங்கே மைனஸ் வரணும் இல்லை. இந்த இடத்துல மைனஸ் வரணும். சப்போஸ் a³ - b³ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா என்னென்னா a - b இல்லை. ஸ்டார்டிங்கில் இங்கே மைனஸ்னால் ஸ்டார்டிங்லேயும் நீங்கள் இங்கே ப்ளஸ்ஸு கேட்டிருந்தா ப்ளஸ்ஸு போடணும், மைனஸ் கேட்டிருந்தா மைனஸ் ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அதே a² இந்த இடத்துல மைனஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ்ஸு கொடுத்துருந்தா மைனஸ் ஓகேங்களா. அப்போது a² + ab + b². இது எதுக்கான ஃபார்முலானா a³ - b³ ஃபார்முலா ஓகேங்களா. இந்த மைனஸ் ஸ்டார்டிங்கில் வந்துடும், அதுக்கு அடுத்து தான் இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா இங்கே ப்ளஸ்ங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே a³ + b³ இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கிறதால இங்கேயும் ப்ளஸ், பட் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கிறதால இந்த இடத்துல 2வது இதில்
மைனஸ் ஓகேங்களா. நமக்கு ஒய் கியூப் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா ஓகேங்களா. இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவில் இந்த ஒய் கியூப் ப்ளஸ் 1 எழுதணும் ஓகேங்களா. அப்போது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபை எப்படி கொடுத்துருக்காங்க, ஒய் கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு கொடுத்துருக்காங்க. 1க்கு மேலே எத்தனை பவர் போட்டாலும் 1 தானே. ஸோ 1 ஒய் கியூப் ப்ளஸ் 1 கியூப் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா படி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். இந்த ஒய் கியூப் ப்ளஸ் 1 ஒய் கியூப். அப்போ ஏவோட வேல்யூ என்னென்னா ஓகேங்களா, ஏவோட வேல்யூ ஒய், பியோட வேல்யூ 1 ஓகேங்களா. இதை வச்சு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா. அப்போது ஒய் ப்ளஸ் 1. அடுத்ததாக ஏ ஸ்கொயர், ஏவோட வேல்யூ என்ன ஒய், அப்போது ஒய் ஸ்கொயர். என்ன இருக்குது இங்கே மைனஸ். அடுத்ததாக ஏபி, ஏவோட வேல்யூ ஒய், பியோட வேல்யூ 1, ஒய் இன்ட்டு 1 என்ன வரும், ஒய் தான் வரும். அடுத்ததாக பி ஸ்கொயர், பியோட வேல்யூ என்ன 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இல்லை ஃபஸ்ட்டு இந்த ஒய் கியூப் ப்ளஸ் 1 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் டேர்முக்கு வரும். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. இது பார்க்கும்போதே தெரியுது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. 1க்கு மேலே ஸ்கொயர் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா எப்படி வரும்னா ஒய் ப்ளஸ் 1 ஒய் மைனஸ் 1 ஓகேங்களா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. நம்ம கொஷினில் ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கிறோம், செகண்ட் டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கிறோம் ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு ஒய் ப்ளஸ் 1 இருக்குது. செகண்ட் டேர்ம் இதுக்கும் ஒய் ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் காமனாக இருக்குன்னா இதுதான் ஹெச்சிஎஃப் ஓகேங்களா. இதுதான் ஹெச்சிஎஃப். அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஒய் ப்ளஸ் 1 ஓகேங்களா. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. 408 170 இதுக்கான ஹெச்சிஎஃப் என்ன, 408 170 பேசிக்கான ஒரு சம். இப்போ பாருங்கள், 408 170 ஓகேங்களா. பார்க்கும்போதே பெரிய நம்பராக இருக்குது. இதுக்கு எப்படி ஹெச்சிஎஃப் எடுக்கிறதுனா ஒன்றும் இல்லை, சிம்பிளான நம்பர்லேருந்தே போவோம் ஓகேங்களா. ரெண்டாவது வாய்ப்பாட்டிலே போடுவோம் ஓகேங்களா. பேசிக்கான வாய்ப்பாடு 2 3 4 ஓகேங்களா. இதிலே போவோம். 10 2 20 20 2 40 ஓகேங்களா. 4 2 8 இது 17 170 போட்டோன்னா 8 2 16 பேலன்ஸ் 1 10 I 2 10 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 85 வருது. 85 எந்த வாய்ப்பாடில் வரும்னா ஒன்று 5வது வாய்ப்பாடில் வரணும், அதை விட்டனா ஓகேங்களா. வேறு எந்த வாய்ப்பாடில் வரும், 17வது வாய்ப்பாடில் எளிமையாக 5 17 85ன்னு வரும் ஓகேங்களா. 17வது வாய்ப்பாடில் 204 வருமானா 204 வரும். சிம்பிளாக எப்படி பார்க்குறதுனா 10 17 170 ஓகேங்களா. கூட ஒரு 2 17 சேருங்க 34, 170 + 34 204 ஓகேங்களா. சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்களா. 10 17 எவ்வளோ 170, கூட ஒரு 34, 2 17 34 சேர்த்தோன்னா 200 எவ்வளோ வரும் 204 வந்துடும் ஓகேங்களா. அப்போது எளிமையாக போட்டுடலாம். இது எத்தனை வந்துச்சு 12 ஓகேங்களா. 12. அடுத்து 85 பார்த்தோன்னா 5 17 85. இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியுமானா முடியாது. 12 5 எந்த ஒரு வாய்ப்பாட்லேயும் வராது. அப்போ ஆன்சர் என்னென்னா 17 × 2 ஓகேங்களா. 17 × 2 இதுதான் ஹெச்சிஎஃபாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன 34. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். எஸ், ஆப்ஷன் ஏ 34 என்பதே சரியான விடை ஓகேங்களா. அடுத்ததாக திரும்பவும் நம்ம அந்த ஃபார்முலா சம்முக்கு வந்துட்டோம். ஏ கியூப் மைனஸ் 1 அதில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் பார்த்தோம். இங்கே ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இல்லை 1க்கு மேலே கியூப் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலான்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா. அதை வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம்னா ஏவோட வேல்யூ ஏ தான் இல்லை, பியோட வேல்யூ 1 ஓகேங்களா. அப்போ ஏ மைனஸ் 1 ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர். அடுத்ததாக ஏபிக்கு ஏ ப்ளஸ் 1 ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இதுவும் அதே தான். ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, அப்போ ஏ ப்ளஸ் 1 ஏ மைனஸ் 1 ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு டேர்முக்கு, இது செகண்ட் டேர்முக்கு. இது ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஏ மைனஸ் 1 தான் காமனாக இருக்குது. அப்போது இதுதான் ஹெச்சிஎஃபாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன ஏ மைனஸ் 1. ஆப்ஷன் டி ஏ மைனஸ் 1 என்பது சரியான விடை ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 15 கேள்விகளை முடிச்சிட்டோம் ஓகேங்களா. அடுத்தடுத்த கிளாஸில் அடுத்தடுத்த தேர்வுகளை பார்ப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். ஒரு வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு காட்டுமா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.